ஹைடா மிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப லேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாரிடா, மன்னிச்சிடுங்கடா ப்ளீஸ். நான் அப்படி தானே உங்களுக்கு தெரியல, மன்னிச்சு விட்டுருங்க. ஓகேவா? தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க என்ன டாபிக்னு. ஸோ டாப் டே ஸ்டோரிடா அது. டே தான் அதில் ப்ளே பாயாக இருப்பாங்க. டேவை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே சாஃப்ட், ரொம்பவே லவ், ரொம்பவே கேரிங், பக்கா ப்ளே பாயான கேரக்டர் தான் டே. டே வந்து எந்த பொண்ணையும் பார்த்து வலியுறதோ இல்லை அவரே போய் பொண்ணுங்களை அப்ரோச் பண்ணுறதோ, இப்படி எந்த ஒரு இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற எந்த கேரக்டருமே டேக்கிட்டு இல்லைடா. அது வந்து எப்படின்னா, பொண்ணுங்களாக டேவாக அப்ரோச் பண்ணும்போது டேவாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுவும் டேக்கு பிடிச்சா மட்டும்தான். வீக்லி 2 or 3 கேர்ள்ஸோட ஒன்றா இருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இது இது ஒரு ஸ்டோரிக்காக மட்டும்தான். ஓகேடா. இதில் டே தான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர், அப்புறம் ஜேகே வந்து செகண்ட் இயர். இப்போ ஃபஸ்ட்டு இல்லையே, டே தான் காலேஜில் ஒரு தூண் மேலே சாஞ்சு ஒரு பொண்ணை இழுத்து பிடிச்சி செமையாக கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவரோட பாடி ஃபுல்லாக தூணி மறைச்சிருக்கோம், லைட்டாக சோல்டர் மட்டும் வெளியிருக்கும். அப்போ சடனாக டேவோட சோல்டரை யாரோ ஃபோர்ஸாக இடித்து தள்ளிட்டு ஓடுவாங்க. டேவை இடிச்சதில் கான்சன்ட்ரேட் மிஸ் ஆகிட்டு ஒரு பையனை பார்த்துட்டு அடிங்க அப்படின்னு ஏதோ ஒரு பேட் வேர்ட்ஸ்டா அதை சொல்லி திட்டிடுவாங்க. கண்டுதில்ல எப்படி ஓரம் பாரு. சாரி ப்ரோ, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டுடா, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடுவாங்க எங்கேயோ. பையனை பார்க்கவே சும்மா சட்டெல்லாம் கிழிஞ்சி வாயெல்லாம் உடஞ்சி மண்ணில் புரண்டு எழுந்து ஓடுவாங்க. தேவும் அந்த பொண்ணை தள்ளிட்டு அந்த பையன் பின்னாடி தான் போவாங்க. ஏன்னா அந்த பையனை இதுவரையும் டே காலேஜில் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. இப்போ டேக்கு யார் அந்த பையன் அப்படின்னு தான் தோணும். அந்த பையன் தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்டாஃப் ரூமில் தான் நிற்பான். ஸ்டாஃப் ரூமில் ஒரு பர்சன் நல்லா சட்டெல்லாம் டக் பண்ணி ஹேண்ட்ஷேக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டாஃப்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. உன்னை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், உன்னை எவ்வளோ பெரிய இடத்துல பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் மேம். ஏதோ வந்துட்டான் பாரு உன் தம்பி, எப்படி வந்திருக்கான் பார்த்தியா? உன் தம்பி சட்டெல்லாம் பாரு, கிழிஞ்சி வாயெல்லாம் எப்படி இருக்குது பாரு, மண்ணில் புரண்டெழுந்து வந்திருக்கான். ஃபஸ்ட் இயரில் ஒழுங்காக தான் இருந்தான், அவன் இருக்கிற இடமே தெரியாது. ஜங்குக்குன்னா இந்த காலேஜில் யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போது செகண்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணுறான். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 days கூட இன்னும் ஆகலை. பசங்களோட தகராறு, நீயே பாரு எப்படி வந்திருக்கான்னு. இதை நான் ஸ்ட்ரைட்டாக பிரின்ஸிபல் கிட்டே தான் எடுத்துகிட்டு போகலான்னு இருந்தேன். சரி, நீ ஏன் ஸ்டூடெண்ட் தானே, அதான் உன்னையே கூப்பிட்டு சொன்னேன். நீ இங்கேருந்த வரையும் உன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஆனால் உன் தம்பி, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இது உன் தம்பியான்னு. ரொம்ப மோசமான பிஹேவியராக இருக்குது. சாரி மேம், அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆரம், நீ எதுக்காக சாரி கேட்கணும்? தப்பு பண்ணது நான் இல்லை, அவன் எதை சண்டைக்கு வந்தான், நான் ஒன்றுமே பண்ணல. உன்னை மட்டும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, உன்னை கூப்பிட்ட மாதிரி அவங்களையும் கூப்பிட்டுருக்கணும்ல. எங்கே அந்த பையன், எங்கே அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் எங்கே? சும்மா தப்பு பண்ண மாதிரி இவங்க என்னையே ப்ளேம் பண்ணுறாங்க. டீ கொஞ்சம் சும்மாறோ பத்தியாரா, முன்னாடியே அவன் எப்படி பேசுகிறானே. மேம், நான் எதுவும் பண்ணல, நான் சும்மா தான் இருந்தேன், நான் ஒதுங்கி தான் போகிறேன். வேணுனே என் சட்டை பிடிச்சி கிழிச்சு ஒம்பில் தாங்க. வேணுன்னா கிளாஸில் எல்லோரும் கேட்டு பாருங்கள், நான் எதுவும் பண்ணல. யாரை கேட்டு என் அண்ணாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க? நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும் மேம்? நான் தப்பு பண்ணல, நான் ஒதுங்கி தான் போனேன். அவன் தான் சண்டைக்கு வந்தான், அதனால தான் அடித்தேன். மீண்டும் வந்தால் மீண்டும் அடிப்பேன். அடிப்பியா? ஆமாம் அடிப்பேன். எந்த டைம் மூக்கு தான் உடஞ்சிது, அடுத்த டைம் மூஞ்சே உடையும். ஓ மை காட், பாத்தியாரம் முன்னாடி எப்படி பேசுகிறான்னு, ரவுடி மாதிரி பேசுகிறான். இந்த மாதிரி பையெல்லாம் காலேஜில். வெளியே போ ஜேகே, போ வெளியே போ. சாரி மேம், அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் ஜேகே மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அவன் அப்படி பேசியிருக்கக்கூடாது, பேசுனதுக்கு சாரி மேம். அப்படின்னு ஸ்டாஃப் கிட்டே பேசிட்டு ஆரம் வெளியே வரும்போது ஜேகே காலேஜில் கை வைக்கிற மாதிரி ஈஸ்வர் இருக்குல்ல, அது மேலே ஹேண்ட் வச்சுட்டு ஜேகேக்கு ரொம்ப கோவம் வரும், அழுகையும் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நிற்பாங்க. இப்போ ஆரம் தான் ஜேகே வந்து வாமாவை ரக் பண்ணுவாங்க.
ஆரம், நான் எதுவுமே பண்ணல. அவனுங்க தான் என்னை ரேக் பண்ணுறாங்க. டைட்டாக சட் போடக்கூடாதா, லூஸ் எல்லாம் போடணுமா? யாரும் சட்டெல்லாம் டைட்டாக போடக்கூடாதா? உனக்கு தெரியாது, என் செஸ்டெல்லாம் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி என் சட்டெல்லாம் அவங்க தான் கிழிச்சாங்க. நானே எதுவும் பண்ணல ஆரம். சரி சரி சரிடா, நானே போகல. அவங்க தான் என்னை கார்னர் பண்ணுறாங்க. நான் அடிக்கலைன்னா அவங்க தான் என்னை அடிச்சிருப்பாங்க. அது உனக்கு பரவாயில்லையா? அடி வாங்கிட்டு வர சொல்கிறியா? சரி ஜிக்கே, சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். ம், ஆனால் நீயே எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது. நான் போகல ஆரம். சரிடா சரி. இங்கே பாரு ஜிக்கே, ம், சட்டெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. அப்படின்னு ஆரம் ஜிக்கையோட சட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு மீண்டும் ஹக் பண்ணிவிட்டு, நான் பார்த்துக்கிறேன்டா, சரியா? ம், அழக்கூடாது. ம், சரி சரி. இந்தா, இல்லை என்கிட்ட இருக்கு, இந்தா வச்சுக்கோ. கேண்டில் எதனா வாங்கி சாப்பிட்டு, சரியா? ம், சின்ன எங்க எப்படி இருக்காங்க? ம், நல்லா இருக்கான். கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே? இல்லைடா, உனக்கு தெரியல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அதான் கூட்டிகிட்டு வரல. சரி சரிடா, நான் பார்த்துக்கிறேன்ல. ம், சரி, நான் போகிறேன். ம், போ. அப்படின்னு ஆரம் சொல்லிவிட்டு அவர் கண்ணு கிளாஸ் போட்டிருப்பாரு, அது லைட்டாக தூக்கி விட்டுட்டு அவர் ஒரு 2 பேக்கெட்லேயே ஹேண்ட் விட்டு போகிற ஜிக்கவே பார்த்துட்ருப்பாங்க. இவ்வளோ நேரம் ஸ்டாஃப் ரூமில் நடந்தது, ஜிக்கி வெளியே கோவமாக நின்றுது, அழுதது, ஆரம் ஜிக்கேவை கம்பேர் பண்ணுதுன்னு எல்லாமே டே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ டே பொலன்னு போகும்போது இப்போ ஸ்டாஃப் தான் ரூமில் இருந்து வெளியே வருவாங்க. அது ஆரம் பார்த்துட்டு, மேம் ஒரு நிமிஷம். சொல்ல ஆரம், உன் தம்பி கண்டிச்சிட்டியா? மேம், அவன் என் தம்பி, அவனே எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான், வந்தால் விடவும் மாட்டான். நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க, நான் அதை எப்படி டீல் பண்ணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜெக்கிக்கு சப்போர்ட் பண்ணி மாஸ்க் காட்டிகிட்டு போகும்போது, ஐயா டேய் தயாங்கு, வாட் ஏ மேன், ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுடா. எப்படா இருக்க? எனக்கே நயா, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஜெனி எப்படி இருக்காரு? நல்லா இருக்கான். காலேஜ் படிக்கும்போது கப்புள்ஸாக சுற்றுறீங்க, இப்போ எப்படி? எப்போவும் ஒன்றா தான் இருக்கீங்களா? இல்லை டேய் மேரேஜ் ஆயிடுச்சுடா, ஜென் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஓ கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா. அப்புறம் ஐயா, என்ன காலேஜ் பக்கம்லாம்? இல்லைடா, என் தம்பி இங்கே தான் படிக்கிறான், அதான் அவனை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் தம்பியா? எந்த காலேஜ்லையா? ஆமாடா, செகண்ட் இயர் ஜங்கு, இங்கே தான் படிக்கிறான். நீ அவனை பார்த்தது இல்லையா? இல்லையே. சரி வா, இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சுட்டு ஜேகேவோட கிளாஸ் ரூம் தான் போவாங்க. அங்கே ஜேகேவோட கிளாஸில் பசங்க எல்லோரும் கும்பலாக உட்காந்துட்டு, டே ஜேகே சரி விட்றா, அல்லாதடா, பார்க்க தானே பாடி பில்டர் மாதிரி இருக்க, ஆனால் அழும்போது பாரு குழந்தையவே மாறிடுறடா, அல்லாதடா ஜேகே அப்படின்னு பசங்களாம் கேங்காக ஜேகேவை சமாதானப்படுத்தும் போது ஜேகேவுக்கு கோவம் போகாமல் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரையும். இப்போ ஆரம்பதான் கிளாஸ்க்கு வெளியே நின்று, ஜேகே ஜேகே ஓ அண்ணாடா, இங்கே வா. இப்போ ஜேகேவும் எழுந்து ஆரம்பிக்கிட்டு தான் போவாங்க. ஆரம் தயங்க மேலே கை போட்டு, இவன் தான் என் தம்பி ஜங்குக். ஜேகே கோவமாக இருக்கிறத ஆரம் பார்த்துட்டு ஜேகே மீண்டும் ஒர்க் பண்ணி, ஓகே ஜேகே நல்லா பேசிட்டேன், அப்புறம் இது தயாங், உனக்கு காலேஜில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீ தயங்கிட்ட சொல்லு, அவனை பார்த்துப்பான் அப்படின்னு ஆரம் பேசிகிட்டே இருக்க ஜேகேவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்ப்பாங்க. ஜேகே ஒரு மாதிரி அழுக்கா சட்டை பாக்கெட்டெல்லாம் கிழிஞ்சி மெஸ்ஸி ஏரோட கலைஞ்சி போய் லிப்ஸ்லாம் ரொம்பவே ரெட்டாக, ஓரத்தில் லைட்டாக பிளட் வரும், ரொம்ப ரெட்டிஸாக இருக்கும், நோஸ் எல்லாம் செவந்து கண்ணெல்லாம் கலங்கி செம்ம அழகாக இருப்பாங்க. அதுலேயும் இப்படியே தான் ஜேகேவே வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்ருப்பாங்க. இவனை எப்படா நான் மிஸ் பண்ணேன், 1 இயர் வேஸ்ட் ஆகிடுச்சு.
அப்படின்னு டே தான் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பாங்க. ஓகே தயா, ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு தான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கான். இவனை சமாதானப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம். நீ தான் என் இடத்துல இருந்து அவனை ஒரு நல்ல பிரதராக நல்லபடியாக பார்த்துக்கணும். ஆ, டேக்கு ஒரே சாக்கு, என்னடா என்னை பொசுக்குன்னு பிரதர்ன்ட்டிங்களே அப்படின்னு. இன்னொன்று ஆயா, பிரதர்னா ஒருமை எடுத்து அடித்தாலும் அடிச்சிருவேன். அவன் ஜூனியர், நான் சீனியர். சரி ஓகே தயா, கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சைடாக் பண்ணிட்டு ஆரம் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்படியே தான் ஜிக்கி கிட்ட போவாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து இங்கே படிக்கிறேன். ஆமாம், நான் உன்னை பார்த்ததே இல்லையே, என் கண்ணிலே படல. நான் உன்னை பார்த்துருக்கேன். நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது காலைல ஒரு பொண்ணு கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்தேன். மேபி பார்த்துருக்கலாம் அப்படின்னு டே இன்னும் கொஞ்சம் ஜேகே கிட்டே போக ஜேகே டேவோட செஸ்ட் மேலே கை வச்சுட்டு என்கிட்ட க்ளோஸ் ஆகாது. ஏன் நான் க்ளோஸ் ஆனா என்ன ஆகுது அப்படின்னு டே ஜேகேவோட ஐஸை பற்றி கேட்க ஜேகேவால் டேவை பார்க்க முடியாமல் கீழே குமிச்சுப்பாங்க. டே ஒரு மாதிரி நக்கலை சிரிச்சிட்டு ஜேகே கிட்டே இன்னும் கொஞ்சம் தள்ளி போவாங்க. நான் சொல்கிறேன்ல என்கிட்ட க்ளோஸ் ஆகாது, அதான் ஏன் 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 கீழே குமிற? என்னை பாரு, நீ தள்ளு, என்னை பாருண்ண அப்படின்னு ஜேகேவோட ஹேண்டை டேவோட செஸ்ட் மேலேருந்து எடுத்துகிட்டு ஜேகேவுக்கு ரொம்ப க்ளோஸாக நிற்பாங்க. ஜேகே அவரோட பேச அந்த சைடாக திருப்பிப்பாங்க. டே ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு, வாயெல்லாம் உடஞ்சிருக்கு, யார் கூட ஃபைட் பண்ண? உன் கிளாஸ் பசங்க தான். என் கிளாஸா? ஆமாம். சரி நான் பார்த்துறேன், நீ எதுக்கு பார்த்துக்கணும்? நீ கொஞ்சம் தள்ளி நின்று பேசு. ஏன் நான் பக்கம் நிற்கிறது எதனா ஆகுதா என்ன உனக்கு? சொல்கிறா. இப்போ ஜேகே தான் டேவை லைட்டை தள்ளிட்டு, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, பொண்ணுங்களோட ஸ்டாப் பண்ணிக்கோ. உன் ப்ளே பாய் கேரக்டரெல்லாம் என்கிட்ட செட் ஆகாது. நீ பார்க்குறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் பொண்ணுங்க தான் மயங்குவாங்க. ஆனால் இந்த ஜேகே வேஸ்ட்டாக ட்ரை பண்ணாது அப்படின்னு ஜேகே திமிரா பேச டீ நக்கலாக சிரிச்சிட்டு, உன் கட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கடா. இந்த டே பின்னாடி தான் நிறைய பேர் சுற்றுவாங்க, ஆனால் நான் சுற்ற மாட்டேன். யார் வராங்களோ நீ அவங்ககிட்டே போ, என்கிட்ட வராத. சப்போஸ் டேக்கு சரியான ஆள் தான். யார்? நானா? நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. நீ என்ன பண்ணாலும் நான் மயங்க மாட்டேன், அதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. பெட்டா? இல்லை என்னை பார்த்து மயங்க மாட்டேன்றியே, பார்த்துடலாமா மயங்கிறியா இல்லையான்னு? தள்ளி நில்லு. அப்போ பெட்டுக்கோ. என்ன பெட்டுக்கோ? பெட்டுடா, பெட்டு பெட்டு. நான் ஏன் வரணும்? நீ தான் என்னை பார்த்து மயங்க மாட்டேன்னு சொல்லிட்டல, வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? வர முடியாது. அப்போ பயப்படுற? நான் ஏன் பயப்படணும்? அப்போ சரி ஓகே, மார்னிங் ரெடி இரு. நான் ஏன் ரெடியாக இருக்கணும்? சவால் வீட்டில் மயங்க மாட்டேன்னு 3 months என் கூட தான் இருக்கணும். பயப்படாத, நான் யாரையும் போஸ்ட் பண்ணதில்லை. நான் அவங்களும் ஒன்றா சரி மயங்க மாட்டேல்ல கன்ஃபார்மா அப்படின்னு ஜேகே மேலே சாய. என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணாலும் மயங்கக்கூடாது, அதான் டீல் அப்படின்னு டே ஜேகேவை கிஸ் பண்ணுவாங்க. ஜேகே தள்ளிவிட்டு, போஸ்ட் பண்ண மாட்டேன்னு இப்படி கேவலமாக நடந்துக்கிற? ஆமாம், போஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்கெல்லாம் நான் பர்மிஷன் கேட்டு பண்ணிகிட்ருக்க மாட்டேன். எனக்கு தோணுச்சுன்னா எப்படி அப்பப்போ பண்ணுவேன் அப்படின்னு மீண்டும் ஜேகேவை கிஸ் பண்ண. மார்னிங் மீட் பண்ணலாம், ரெடியாரு. என் கிளாஸில் எந்த பையன் உன்னை எப்படி பண்ணான்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு?
இனிமேல் அப்படி பண்ண மாட்டான். நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். எத்தனை நாளும் எத்து தான் பேசுகிறோம். சரி, எப்படி இருக்காது. ஸ்போர்ட்ஸ் ரூமில் என்னோடய ஜெர்சி இருக்கும், எடுத்து வேர் பண்ணிக்கோ. இந்தா என் லாக்கர் கீ கெப்டாயங்கன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் டேவை கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போவாங்க சிரிச்சிட்டே. எங்கள் ஜெக்கேக்கு தான் செம கடுப்பாகும் ட்ரை பண்ணுறதுலாம் பார்த்துட்டு. இப்போ ஜெக்கே தான் அவர் சட்டையெல்லாம் பார்த்துட்டு, ஜெக்கேக்கும் அவர் அப்படி இருக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அவரோட சட்டையெல்லாம் பார்த்துட்டு டே கொடுத்துட்டு போன கீயை தான் பார்ப்பாங்க. இப்போ ஜெக்கே தான் ஸ்போர்ட்ஸ் ரூம் போயிட்டு டேயோட லாக்கரை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் டேயோட ஜெர்சி மட்டும் மடித்து வச்சுருப்பாங்க. அதை ஜெக்கே எடுத்து ஓப்பன் பண்ணும்போது கிம்டாயாங்கன்னு பேட்ச் நம்பர்லாம் போட்டிருக்கோம். ஜெக்கே அதை பார்த்துட்டு அவரோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு டேயோட டிஷர்ட்டை வேர் பண்ணும்போது ஜெக்கேக்கு ரொம்பவே டைட்டாக இருக்கும். அந்த காலையில் டேயோட பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். ஜெக்கேக்கு தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டே ஜெக்கே கிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்று இருப்பாங்கள்ல, அப்போவும் டே மேலே இந்த ஸ்மெல் தான் வரும். ஸ்மெல் பண்ணும்போது ஜேகே அந்த கலரை ஸ்மெல் பண்ணும்போது ஜேகே பேக் சைடில் இருந்து ஒரு பர்சன் ஹக் பண்ணுவாங்க. ஜேகே கல் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக திரும்பவே நிற்பாங்க. என்னடா ஹக் பண்ணுற, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்க? யார் ஹக் பண்ணாலும் இப்படி தான் இருப்பியோ? என்னென்ன உன்ன மாதிரி நினச்சியோ? யார் வந்து ஹக் பண்ணாலும் அவங்க கூட போகிறதுக்கு? அப்புறம் எப்படி இருக்கு? என்னது ரொம்ப ஃபிட்டாக இருக்கா? ஆமாம், செட் ஆகலை. சரி, ஓகே, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக்கி போக சிக்கோட ஹேண்டை டே பிடிச்சிட்டு, என் திங்ஸை நான் யாருக்கும் ஷேர் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம். அதை உடனே நீ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கே. எப்படி பேசினாலும் அங்கேயே வந்து நிற்கிறோம். கையெடுறியா? நான் போகணும். செக்கே, சேஃபாக வச்சுக்கோ. கவலைப்படாது, உன்னை விட நான் அவ்வளோ கேவலமாக இல்லை, சேஃபாக தான் இருக்கும். பாய் அப்படின்னு டேவை தள்ளிட்டு அங்கேருந்து போவாங்க. டேக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும் ஜேகே பேசுகிறது ஒவ்வொரு வார்த்தையும். இவன் அப்படி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி குத்துற மாதிரி பேசுகிறான். என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்? எதுக்காக இப்படி பேசுகிறான்னு தெரியல. ஏன்னா இவ்வளோக்கு எவ்வளோமா டேவை யாரும் பேசவே முடியாது, பேசுறதுக்கு அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. பிடிச்சாரு பிடிக்கலாம் போயிட்டே இரு அப்படி மாதிரி ஒரு கேரக்டர் தான் டே. பட் ஜெகே கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எப்படி இந்த டைம் ஸ்கிப் ஆகிட்டு ஜெக்கோட வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ ஜெக்கோட மொபைல் தான் அடிச்சுட்டே இருக்கோம். அது அவங்க அப்பாவும் பார்த்துட்டு, ஜங்குக் அப்பா மொபைல் எங்க? அப்பா சார்ஜ் போட்டிருக்கேன், ஃபோன் வந்துகிட்டே இருக்கு பாரு, போய் பாரு. எனக்கா? முன்னேருந்து அடிச்சிட்டே இருக்கு. சரிப்பா நான் பார்க்குறேன். யாரோட நம்பர் இது? ஹலோ, ஓய் செல்லம், என்ன பண்ணுற? யார் கூட செல்லம்? யாரா நீ? தயாங்கடா, அதுக்குள்ளே மறந்துட்டேனே. ஆமாம், நீ என் பாய் ஃப்ரெண்டா? உன் வாய்ஸை ஞாபகம் வச்சுக்க. டேய், ஆமாம், என் நம்பர் எப்படி உனக்கு கிடச்சிது? அதெல்லாம் வாங்கியாச்சு. சரி வா சாப்பிட போகலாம், ரொம்ப பசிக்குது. ஜங்குக் யார்? யார்? உங்கள் அப்பாவா? சொல்லு காலைல யாருன்னு. நீ தான் தைரியமான ஆச்சு, சொல்லி பார்க்கலாம். சொல்கிறா, நீ வாய மூடு. அப்பா கிளாஸில் ஒரு பையன். சரி, ஒரு நிமிஷம் இரு. வெயிட் பண்ணுறேன், வா. சரி சொல்லு, எதுக்கு கால் பண்ணு? நான் தான் சொன்னேனே, ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிட போலவா? உனக்கு பசிச்சா நீ போடா, நான் ஏன்டா வரணும்? போடுறான், நீ வரணும்டா. அதான் நான் ஏன் வரணும்? பெட்டு 3 மந்த்துக்கு. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், நீ சொன்ன நான் ஏன் கேட்கணும்? அதெல்லாம் கேட்க முடியாது. அப்போ ஒத்துக்கிறியா? என்னது என்கிட்ட வாங்கிட்டேன்னு? நோவே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ ஏன்டா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற? இப்போ நான் உன்னை என்ன பண்ணேன்? சாப்பிட வந்து தானே கூப்பிட்றேன். ரொம்ப பசிக்குதுரா, ரொம்ப தான் சலிச்சிக்கிற. அம்மா எங்கே இருக்க? எங்கே இருப்பாங்க இந்த டைமில்? வீட்டில் தான்.
அது தெரியுதுடா. ரூமில் இருக்கியா இல்லை? அது எதுக்கு உனக்கு? சொல்கிறோம், ரூமில் இருக்க. ஆமாம். விண்டோ ஓப்பன் பண்ணிக்கல பாரு. ம், விண்டோ ஓப்பன் பண்ணடா. ஏ ஆய், வா வா வெளியே போலாம். நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? டேய், நிஜமாக பசிக்குதுடா, வாடா வெளியே போலாம். நான் வரல, ப்ளீஸ்டா. ப்ளீஸ். சரி இரு வரேன். ஓகே ஓகே, வா வா. இப்போ ஜெக்கிதா விண்டோ வழியாக ஒரே ஜம்ப்பு. ஜெக்கி குதிக்கிறத டே பார்த்து சிரிச்சிட்டு, அட பாவி எப்படி குதிக்கிறோம் பார்த்தியா? போலாமா? உட்காரு. தள்ளு, நான் ஓட்டுறேன். தள்ளுடா, பின்னாடி தள்ளி உட்காரு. சரி. இப்போ ஜெக்கிதா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக முறுக்குவாங்க. டெடி மெதுவாக போடா. நீ வாய முடிட்டு உட்காரு. ஜேகே கொஞ்சம் தொலை போனதோ கையை எங்கே வச்சிட்ருக்க? ஏன் எடுப்புலேருந்து கயிறா? சும்மா ஒரு கிரிப்புக்கு. உனக்கு எத்தனை பேர் இப்படி பிடிச்சிருப்பாங்களோ? குப்பத்தோடு என்ன? ஒன்றும் இல்லை, கையெடு, பின்னாடி பிடி. பின்னாடி போடுறா. டேய் என்னடா வாட போடன்ற? நான் உனக்கு சீனியட்டா? அப்போ அண்ணன் கூப்பிட்டுட்டா? அண்ணனா? வேணாம் வேணாம். ஒழுங்கா பின்னாடி உட்காரு. தள்ளு. ரொம்ப தாண்டா பண்ணுற. அப்படி தான் பண்ணுவேன், தள்ளு. சரி அப்படின்னு டீ கொஞ்சம் தள்ளி பின்னாடி பிடிச்ச மாதிரி உட்காந்துப்பாங்க. ரொம்ப தான் பண்ணுறோம். என்ன சொன்ன? இது உனக்கு செட் ஆகலான்னு சொன்னேன், நீ மூடு. ஐயோப்பா என்னம்மா பேசுகிறோம். என்ன? ஒன்றும் சொல்லடா, ஒன்றும் சொல்ல, நீ போ. அது அப்படின்னு ஜிகே ட்ரை பண்ண. டே இப்படிலாம் பொறுமையாக இருக்க ஆளே இல்லை. ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க யார் என்ன பேசினாலும். ஆனால் ஜெக்கே பார்க்கும்போது ஜெக்கே கூட இருக்கணும்னு தோணுது. ஜெக்கே நார்மலாக மற்ற மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறது, டேவே எடுத்து பேசுகிறது டேக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கோம். இப்போ டே தான் ஜெக்கேவே பார்த்துட்ருப்பாங்க. என்ன பார்க்குற? பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிட்டு இங்கே வா. ஏன் இங்கே வா. என்ன? இப்போ டே ஜெக்கே பிடிச்சி அவரோட லேபில் உட்கார வச்சுட்டு ஓட்டு. ஓட்டுறா. நான் ஏன் தான் ஓட்டணும்? ஏன் உனக்கு கை இல்லையா? டீல் 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 ஞாபகம் இல்லை? 3 மந்த்துக்கு இல்லைன்னா சொல்லு, வாங்கிட்டேன்னு ஒத்துக்கோ. ஊட்டுறோம். நீ என்ன பண்ணாலும் சரி, நல்லா ஊட்டி விட முடியாது. ப்ளீஸ்டா. ப்ளீஸ்டா. ஷோ கொஞ்சமாக ஊட்டி விட்றா போதும், ப்ளீஸ்டா. சரி இந்தா மெதுவாடா. ஏன்டா இப்படி கடுப்பிடிக்கிற? எத்தனை பேர் உனக்கு இப்படி ஊட்டி விட்டுருவாங்களோ? திரும்ப திரும்ப அங்கேயே தான் வந்து நிற்கிறோம். என்ன? இந்தா. இல்லை வேணாம். வேணாவா? ஒரு வயசு அப்படி தான் என்னை டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு வந்தியா? போதும், நீ பேசுகிறதுலேயே வயிறு நிறைஞ்சிருச்சு, போதுவா அப்படின்னு டீ சிக்கவை கண்டுக்காம எழுந்து போயிட்டே இருப்பாங்க. டீ பே பண்ணுறா. நீயே பண்ணிட்டு வாடா. நீ சாப்பிட்டது நான் என்ன பே பண்ணும்? டீல் பண்ணு. இவனை போலமா? உட்காரு. இப்படி எதை ட்ரை பண்ணுவாங்க. நீ வேணா என்ன பிடிச்சோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உன்னை எத்தனை பேர் இப்படி பிடிச்சாங்களோ? அடே அப்பா, நீ பிடிக்கவே தேவையில்ல, நீ எப்படியோ உட்காந்துட்டோ. டே எது பேசினாலும் ஜேகே ஆட் பண்ணுற மாதிரி பேசுறதை பார்த்துட்டு டே சைலண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஜேகே தான் டே மேலே சாய்வாங்க. தூங்கிட்டானா அப்படின்னு டே ஓரமாக பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ஜேகேவை அவரோட நெஞ்சு மேலே சாய்ச்சிப்பாங்க. ஓகேடா, இது நான் 2 செட்டாக போட்டுட்டுமா? ப்ளீஸ் கண்டிப்பாக லேட் பண்ண மாட்டேன், சீக்கிரமாகவே போடுவேன். ஓகே.